ப்ரோக்ராமை டிஃபைன் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பேராமீட்டர் பேர் வந்து என்னன்னா ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். அந்த ப்ரோக்ராமை வந்து கால் பண்ணும்போது அந்த பேராமீட்டருக்கு கொடுக்குற பேராமீட்டருக்கு பேர் வந்து என்னன்னா ஆக்சுவல் பேராமீட்டர்னு சொல்லுவோம். சரியா? ஆக்சுவல் பேராமீட்டர்னா என்ன, ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்னா என்னன்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த உதாரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கேயும் அதே ரெண்டு, இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண அதே ஆடு இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே டிஃபைன் ஆடுன்னு போட்டு ரெண்டு பேராமீட்டர், இதுக்கு முன்னாடி ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணோம். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம், ரெண்டு பேராமீட்டர் யூஸ் பண்ணோம். சரியா? ஏ கமா பி அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா நம்ம ரெண்டு நம்பர் கொடுக்கணும். ரெண்டு நம்பர் கொடுத்தா தான் அது ஒர்க் ஆகும், ஏன்னா ஒர்க் ஆகாது. சரியா? அப்போ ஆட் ஆஃப் என்னது ஏ கமா பி அப்படின்னு கொடுத்தோம்னா சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பியில் பிரிண்ட்னு போட்டு த டோட்டல் இஸ் சி அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணும். இதுதான் ஃபங்க்ஷன். சரியா? இந்த 3 லைன் மட்டும்தான் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை திரும்ப எங்கே கால் பண்ணியிருக்கேன்னா பாருங்க, கீழே கால் பண்ணி ஆட் எக்ஸ் கமா ஒயின்னு கொடுத்துருக்கேன்னா இப்போ ஏ கமா பிக்கு பதிலாக எக்ஸ் கமா ஒயின்னு நான் ரெண்டு வேல்யூ கொடுத்தோம்னா அந்த ரெண்டு வேல்யூ எனக்கு ஆட் பண்ணி சொல்லுவேன். புரியுதா? இப்போ நம்ம ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணும்போது கொடுக்குற ஏ கமா பி அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஃபார்மல் பேராமீட்டர். சரியா? நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம கொடுக்குற யூசர் கொடுக்குற இன்புட் வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் வந்து என்னன்னா ஆக்சுவல் பேராமீட்டர். சாரி, ஆக்சுவல் பேராமீட்டர்னா என்ன, ஃபங்க்ஷனல் பேராமீட்டர்னா என்னன்னு பார்த்துக்கணும். சரியா? இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி எழுதியிருக்கோங்கிறத பார்த்துக்கோங்க. இதோட ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ரெண்டு இன்புட் வாங்குறேன் யூசர்ட்ட இருந்து. அந்த ரெண்டையும் எக்ஸ்னே ஒரு இன்புட்டு, ஒய்னு ஒரு இன்புட் வாங்குறேன். அது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கிறக்காண்டி ஆடுங்கிற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு இந்த ரெண்டு வேல்யூ நான் பாஸ் பண்ணேன்னா இங்கே ஏ கமா பிக்கு என்ன ஃபார்முலா உள்ள இருக்கோ அதை அப்படியே செயல்படுத்தி எனக்கு ரிசல்ட் கொடுக்கும். நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு இந்த கமாண்ட் ரன் ஆகி எனக்கு எக்ஸோட வேல்யூ கேட்குது. நான் 12 கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா அடுத்து ஒய்யோட வேல்யூ கேட்கும். அதுவும் 12 கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன இருக்குது, ஏயும் பியை ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். த டோட்டல் இஸ் போட்டு அந்த டோட்டல் என்னவோ அதை பிரிண்ட் பண்ணணும். அதை கரெக்டாக அந்த ஃபங்க்ஷன் பண்ணிச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி வந்து ரெண்டு பேராமீட்டர் வச்சு ரன் பண்ணுறது இந்த ஃபங்க்ஷன். பேராமீட்டர் இல்லாமல் ரன் பண்ணோம், ஒரு பேராமீட்டர் வச்சு பண்ணோம். இப்போ ரெண்டு பேராமீட்டர் வச்சு பண்ணிடுவோம். ரெண்டு பேராமீட்டர்லையும் பண்ணும்போது ஒரு பேராமீட்டரோ இல்லை ரெண்டு பேராமீட்டரோ அதில் நம்ம ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணும்போது கொடுக்குறது வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். நம்ம ப்ரோக்ராம் கால் பண்ணும்போது கொடுக்குற அந்த பேராமீட்டருக்கு பேர் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர். சரியா? மேலே ஏபிங்கிறது வந்து ஃபார்மல் பேராமீட்டர், எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர். சரி, ஓகே. இப்போ அடுத்து இன்னொரு பேராமீட்டர் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னா என்னன்னா, இப்போ இன்னொரு இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். ஒரு நம்பர் வந்து இன்னொரு நம்பரை கழிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கேன். டிஃபைன் சப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி ரெண்டு நம்பரை கொடுத்தோன்னா அந்த மொதல் நம்பர்லேருந்து ரெண்டாவது நம்பரை கழிச்சு எனக்கு சொல்லும். இப்போ எக்ஸு கமா ஒய்னு ரெண்டு பேராமீட்டர் அதை ஆட் பண்ணுறேன். இசட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய். சரியா? அப்புறம் இந்த இசட் வேலையை எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். என்ன இருக்குன்னா சப்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனில் இந்த இதை நான் எழுதிருக்கேன். இப்போ நான் ஏன்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன், பின்னு ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஆனால் இங்கே நான் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஒய். இது வந்து என்னது, என்ன பேராமீட்டரு, ஃபார்மல் பேராமீட்டர். அது வந்து நம்ம வந்து எப்போ ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறோமோ நம்ம அப்போ கொடுக்குற பேராமீட்டர் வந்து ஃபார்மல் பேராமீட்டர். அதே நம்ம வந்து ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணும்போது இப்போ பாருங்க, ஏ ஈக்குவல் டு 20, பி ஈக்குவல் டு 10ன்னு போட்டு சப்ஸ்ட்ராக்ட் ஏ கமா பி அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக ஏ எடுத்துக்கும், ஒய்க்கு பதிலாக பி எடுத்துக்கும். சரியா? அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்னா 20 மைனஸ் 10, நமக்கு ஆன்சர் வந்து இசட் என்ன வரும், 10. அந்த 10 எனக்கு பிரிண்ட் பண்ணும். சரியா? இப்போ இதான் அந்த ப்ரோக்ராம். இப்போ நான் ரன் பண்ணுறேன், 10ன்னு வந்துடுச்சு. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏக்கு பதிலாக 10 கொடுத்துட்டு பிக்கு வந்து 20 கொடுக்குறேன். இப்போ என்ன வரும், ஏ மைனஸ் வரும். ஏன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எக்ஸ் மைனஸ் ஒய் தான் கொடுத்துருக்கோம். அப்போ எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இது ஏ இருக்கிறதுனால எது பெரிய நம்பரோ அதுல இருந்து தான்
சின்ன நம்பரை கழிக்கணும்னா அது தெரியாது. 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணோம், ஏ கமா பி. ஏ பேராமீட்டர் என்ன 10. இந்த இதில் என்ன பண்ணணும்னா இசட் ஈக்குவல் டு 10 மைனஸ் 20 அப்படின்னு தான் போகும். சரியா? 10 மைனஸ் 20 வரும்போது என்ன ஆகும்? நான் வந்து இது பண்ணிடுறேன். 10 மைனஸ் 20 என்ன ஆகும்? பெரிய நம்பர் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து என்ன ஆகும்? மைனஸ் 10 தான். சரியா? இந்த பெரிய நம்பருக்கு முன்னாடி உள்ளது என்ன வரும்? ஸோ அதனால இதுதான் உங்களுக்கு ரிசல்ட். ரன் பண்றேன். மைனஸ் 10 இதா. ஸோ இது மாதிரி தான் வந்து ஒரு ஒரு இதையே வந்து நம்ம பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் சொல்றோம்னா, நீங்க எப்படி வந்து வேல்யூ கூட குறைய கொடுத்தாலும் இல்லை வேல்யூ மாற்றி கொடுத்தாலும் அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா நம்ம என்ன ஃபங்க்ஷன் டிசைன் பண்ணிக்கோமோ எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த நம்பரை பாஸ் பண்ணும். இது நம்பர் பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பருக்கு 10லேருந்து 20 கழிக்க முடியாது, அதனால 20லேருந்து 10 கழிக்கணும் அப்படின்னாலாம் அது பண்ணாது. அதான் பொசிஷனல் ஆர்குமெண்ட். அடுத்து டிஃபால்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்கு. டிஃபால்ட் வேல்யூனா என்னன்னா வந்து ஓகே. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போ ஒரு அதே ஆர்டர் 2 நம்பர்ஸ் கொடுக்குறேன். அதில் பண்ணும்போது என்னன்னா ஏ கமா பின்னு தான் முன்னாடி கொடுத்தோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், பிக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துறேன். டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ நீ எந்த நம்பர் வேணாலும் ஆட் பண்ணுங்க, அந்த நம்பரோட 5 மட்டும் ஆட் பண்ணால் போதும். அப்படின்னா ஏ கமா பி அப்படின்னு கொடுத்தோம்னா ஏ பிளஸ் பி. இப்போ நான் வந்து ஆட் 1ன்னு கொடுத்துச்சுங்களேன், நமக்கு வந்து ஏயோட வேல்யூ மட்டும் தான் வேணும் ஆக்சுவலாக. சரியா? அப்போ அங்கே ஏற்கனவே 5 இருக்கு, பி ஈக்குவல் டு 5. நீ ஏ ஈக்குவல் டு 1ன்னு மட்டும் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி அந்த பியோட டிஃபால்ட் வேல்யூ 5 இருக்கிறதுனால ஏ பிளஸ் பி 1 + 5 6 நமக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். சரியா? இல்லை நான் வந்து கமா போட்டு ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, 7ன்னு கொடுக்குறேன். 1,7ன்னு கொடுத்து நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணேன்னா 1ஐயும் 7ஐயும் தான் கூட்டி போடணும். எப்போ வந்து இந்த பிக்கு வேல்யூ வரலையோ, எப்போ நம்ம வந்து யூசர் வந்து பேராமீட்டரை வந்து பாஸ் பண்ணலையோ, செகண்ட் வேல்யூ வந்து எப்போ பாஸ் பண்ணலையோ அப்போ தான் என்ன பண்ணுவோம்னா, இப்போ நான் வந்து 2 போட்டு ஒரே ஒரு வேல்யூ ஏக்கு மட்டும் தான் நம்ம வேல்யூ பாஸ் பண்ணுறோம்னா பிக்கு நம்ம வேல்யூ கொடுக்கலைன்னா அது டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்து. சரி, அதுதான் வந்து பி ஈக்குவல் டு 5ன்னு சொல்லுவோம். ஃபங்க்ஷனில் நம்மளாம் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் வந்து டிஃபால்ட் வேல்யூ. சப்போஸ் நம்ம இதில் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கொடுக்கும்போது அது நமக்கு இல்லை அப்படின்னா நம்ம அந்த டிஃபால்ட் வேல்யூ வச்சு அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். சரியா? இதான் வந்து டிஃபால்ட் வேல்யூ. ஸோ அதே மாதிரி வந்து கீவேர்டு நம்ம வந்து பண்ண போகிறோம். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்கிறது இது வந்து என்னென்னா இதே மாதிரி தான். இப்போ நீங்கள் வந்து நான் இங்கே வந்து அடிஷன் அப்படிங்கிற ஒரு ஒரு இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் வந்து இந்த 4 நம்பரையும் எனக்கு அடிஷன் பண்ணி எஸ்ஸில் ஸ்டோர் பண்ணணும். எஸ்ஸை வந்து எனக்கு பிரிண்ட். சரியா? இப்போ பண்ணும்போது என்னென்னா, இப்போ நீங்கள் பாருங்களேன், இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணும்போது டிஃபால்ட் வேல்யூ கொடுத்தோம். ஆனால் இங்கே பண்ணும்போது எனக்கு 2 வேல்யூ தான் இருக்குது அப்படின்னா 2 வேல்யூக்கு பதிலாக எக்ஸ் கமா ஒய்ன்னு கொடுக்கலாம். நமக்கு சிடி வேல்யூ இல்லைன்னா நம்ம மேனுவலாக இந்த மாதிரி என்டர் பண்ணலாம். சி ஈக்குவல் டு இவ்வளவு, டி ஈக்குவல் டு இவ்வளவுங்கிற மாதிரி நம்ம மேனுவலாக என்டர் பண்ணி கொடுக்குறதுக்கு பேர் வந்ததுன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ். அந்த என்ன கீ கேட்குறாங்களோ அந்த கீவேர்டுக்கு தேவையான ஆர்குமெண்ட் நம்ம கொடுத்து ரன் பண்ண வைக்கிறது. சப்போஸ் நம்மகிட்ட வேல்யூ இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா டைரெக்டாக நம்ம கொடுத்துக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு தேவையான வேல்யூவை வந்து நம்ம வேரியபிளாக கொடுக்க முடியும்னா டைரெக்டாக நம்மளே வந்து அசைன் பண்ணுறதுக்கு பேர் வந்து என்னன்னா கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு வந்து 2 வரும், ஒய்க்கு பிக்கு பதிலாக ஒய் எடுத்துக்கணும் 5. ஸோ 2 + 5 7, சிக்கு வந்து 1 இருக்குது 8, டிக்கு வந்து 2 இருக்குது 9, 7 + 3 10 வரணும். சரியா? ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷனில் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு கொஞ்சம் விஷயங்கள். ஸோ நான் திரும்ப ஒரு தடவை நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு ரீகால் பண்ணிட்டேன். ஈஸியாக அதை முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் எதுனா பாருங்க, இல்லை நாளைக்கு வந்து பாருங்க. ஃபங்க்ஷனுங்கிறது என்னன்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஒரு செயல், அந்த செயலை வந்து எப்படி பண்ணணுங்கிறத வரையறுக்கிறதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். சரி, அதனால தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த டெஃப்ங்கிற எழுதி நம்ம பண்ணுறோம்.
திரும்ப அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால், அதுக்கு வந்து வெறுமனே அந்த ஃபங்க்ஷனை போட்டு அந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு பண்ணாலே போதும். சரியா? புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும்னா டிஃபைன் ஃபங்க்ஷன் நேம் போட்டு இந்த மாதிரி எழுதணும். அந்த கோலன் நம்ம கொடுத்துருவோம். இதான் வந்து இந்த ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்குள்ள சின்டாக்ஸ். சரியா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே பிரிண்ட் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள நம்ம கொடுக்குறது எப்படி அதை பிரிண்ட் பண்ணுதோ அதான் அதோட ஃபங்க்ஷன். அதே மாதிரி வந்து இப்போ 2 நம்பருக்கு உள்ளது நம்ம பிளாங்காக கிரியேட் பண்ணியிருக்கோம். டிஃபைன் ஆட்னு போட்டது அந்த ஃபங்க்ஷன். இதில் வந்து இது வரைக்கும் வந்து என்னன்னா இது ஒரே ஃபங்க்ஷன் தான். சப்போஸ் இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்னா இந்த ஃபங்க்ஷன் நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை அப்படியே எழுதி கால் ப்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பரை கால் பண்ணும். என்ன வேல்யூ நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த வேல்யூ வந்து அது வாங்கி பிரிண்ட் பண்ணும். இது நீங்கள் பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை இதை ரன் பண்ணணும். இதை ரன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் இது ரன். சரியா? ஒரு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டிங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து சேவ் பண்ணி கம்பைல் பண்ணணும். ரன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சரியா? நான் முன்னாடியே எழுதி சேவ் பண்ணி வச்சுட்டேன், அதனால் திரும்ப பண்ண வேண்டியதுன்னா வராது. சரியா? கரெக்டாக பண்ணும். ஓகே. அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன பார்த்தோம், 2 வேரியபிளை வந்து ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெறும் வேரியபிள் இல்லாமல் கால் பண்ணோம். அப்புறம் ஃபங்க்ஷன் காலிங்கில் வந்து ஒரு வேரியபிள் வச்சு எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ டிஃபைன் எழுதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அதில் வந்து ஏங்கிற பேராமீட்டர் ஒன்று அசைன் பண்ணோம். அந்த பேராமீட்டருக்கு மேலே யூசர் என்ன கொடுத்தாலும் அந்த அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுற மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். இது வந்து பேராமீட்டர் அல்லது ஆர்குமெண்ட் சொல்லுவோம். ஸோ இங்கே எழுது அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணி வித்தின் ப்ராக்கெட்டில் நம்ம என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே. அது மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஒரு ஃபங்க்ஷனில் வந்து எழுதிட்டு அது இன்னொரு ஃபங்க்ஷனில் வந்து பிரிண்ட் பண்ண வைக்கிறது. இதையும் அது மேலே உள்ள பார்த்த அந்த சேம் எக்ஸாம்பிள் தான். டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுற மாதிரி பேராமீட்டர். அந்த பேராமீட்டர் நான் ஒரு இது ஃபங்க்ஷன், இது ப்ரோக்ராம். சரியா? இது வேற இது வேற. இது மட்டும் தான் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதி ரன் பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். அப்போ அதான் வந்து இந்த இடத்துல அந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி எக்ஸை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நான் இங்கே பிரிண்ட். சரியா? மல்டிபிள் பேராமீட்டர்னா ஒன்றுக்கு மேற்பட்ட பேராமீட்டர் ரன் பண்ணுற ப்ரோக்ராம். அப்போ வந்து நமக்கு 2 பேராமீட்டரையும் நம்ம அசைன் பண்ணி கொடுக்கணும். எப்படி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது டிஃபைன் பண்ணும்போது ஏ கமா பின்னு 2 கொடுத்துருக்கோம், அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது 2 பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணணும். 2 பேராமீட்டர் கொடுக்குறேன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். சரியா? இது அப்புறம் வந்து இதில் வந்து என்னென்னா இந்த ப்ரோக்ராம் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது நம்ம கொடுக்கக்கூடிய பேராமீட்டருக்கு பேர் வந்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்னு பேர். அந்த ப்ரோக்ராம் கால் பண்ணும்போது அந்த அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பேராமீட்டருக்கு பேர் வந்து ஆக்சுவல் பேராமீட்டர். சரியா? அடுத்த பொசிஷனல் பேராமீட்டர் பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் எந்த பொசிஷனில் உள்ள நீங்கள் எப்படி தான் வேல்யூ சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் அந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் ஆகும். டிஃபால்ட் வேல்யூ பார்த்தோம். டிஃபால்ட் வேல்யூவில் வந்து என்னென்னா நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது சப்போஸ் ஒரு பேராமீட்டரோட வேல்யூ இல்லைன்னா டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ வந்து நம்ம இதில் அசைன் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த ப்ரோக்ராம் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அந்த வேல்யூ கொடுக்கலன்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ எடுத்து அது ப்ராசஸ் ஆகும். இப்போ இங்கே பி ஈக்குவல் டு 5 இருக்குது. இங்கே ஆல்ரெடி இங்கே நமக்கு ஆடுன்னு போட்டு 2 மட்டும் கொடுத்தோம்னா ஆல்ரெடி இங்கே பியில் 5 இருக்கிறதால 2 + 5 7 நமக்கு ஆன்சர் வந்துடும். சப்போஸ் நீங்கள் 2,3 அப்படின்னு போட்டோம்னா 2 5 கூட்டி 2 3 கூட்டி 5 தான் ரிசல்ட் வரும். அப்போ நீங்கள் ஒரு பேராமீட்டர் கொடுத்துட்டீங்கன்னா அந்த டிஃபால்ட் வேல்யூ எடுக்காது. நீங்கள் இங்கே பேராமீட்டர் கொடுக்கலனா தான் டிஃபால்ட் வேல்யூ எடுக்கும். சரியா? அதை கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தோம். கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம நிறைய பேராமீட்டர் கொடுக்க வேண்டியிருக்கு, ஆனால் நம்மகிட்ட கம்மியான பேராமீட்டர் இருக்குன்னா கம்மியான பேராமீட்டர் அசைன் பண்ணிட்டு ரிமைனிங் பேராமீட்டர்ஸ்க்கு நம்மளா ஒரு வேல்யூ வந்து டைரெக்டாக அசைன் பண்ணுறது பேர் வந்து கீவேர்டு ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லி. ஸோ இவ்வளோதான் எனக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது ஃபங்க்ஷனில். நாளைக்கு வந்து கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, அதை மட்டும் இன்னும் 2 நாள் கிளாஸ் போவோம் பைத்தான். அதுக்கப்புறம் திரும்ப இதே கான்செப்டை எப்படி ஜாவாவில் பண்ணுறது. ஸோ இது ரொம்ப பைத்தானை பொறுத்த வரைக்கும் பைத்தானோ ஜாவாவோ ஒரு ஃபங்க்ஷன் எழுதி நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம வந்து எதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுவோம் ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் ப்ரோக்ராம்? ப்ரோக்ராம்னா என்னது?
அதனால சொன்னது. ப்ரோக்ராம்னா என்னது? ப்ரோக்ராம்னா என்னப்பா? ப்ரோக்ராம்னா தெரியாதா? டு சால்வ் த ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணுறது தான் வந்து ப்ரோக்ராம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் மூலமாக ஒரு ப்ரோக்ராமை ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்னு சொல்கிறோம்ல, அந்த ஒவ்வொரு படியிலையும் என்னன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும். இப்போ 2 நம்பரை கூட்டணும்னா 2 நம்பரை கூட்டுறதுக்கு ஆடுன்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும் அப்படிங்கிறது. இப்போ கால்குலேட்டருக்கு ஒரு கால்குலேட்டர் மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேட்டர்னா அப்படி என்ன பண்ணணும்? அதே மாதிரி ஒரு நீங்கள் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஒரு கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஆடுக்கு ஒரு ப்ரோக்ராம், ஆடுக்கு ஒரு ஃபங்க்ஷன், மல்டிப்ளைக்கு ஒரு ஃபங்க்ஷன், டிவிஷனுக்கு ஒரு ஃபங்க்ஷன், அது மாதிரி ப்ளஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதி 4 ஃபங்க்ஷன். இப்போ நான் ஆடுக்கு எழுதணும் இல்லையா, அதே மாதிரி 4 ஃபங்க்ஷன் எழுதிட்டு 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணிட்டு அவங்க வந்து டிவைன் போட்டு எக்ஸ் ஒய்னு 2 வேல்யூ கொடுத்தாங்கன்னா ரெண்டையும் அது வந்து டிவைட் பண்ணி நமக்கு சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா ஒரே இதில் இந்த ப்ரோக்ராம் இந்த ஃபங்க்ஷனை பூரா ஒரே ப்ரோக்ராமில் எழுதி ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படிங்கிறத யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பைத்தான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொபைலில் நீங்கள் யூஸ் பண்ணாலும் உங்கள் மொபைல்லையே வந்து இந்த கொலாப் கூகுளில் போயிட்டு கொலாப்னு போட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. சரியா? இதில் போயிட்டு உங்கள் இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ நான் இன்னைக்கு இந்த இதை பூரா அப்படியே ஒரு பிடிஎஃபாக எடுத்து இதில் கொடுத்துட்றேன்.